இப்போ நான் விஜய் சார் ஃபேன் தான். ஆனா நான் என்ன ஃபேனா இருந்து என்ன போட்டுருக்கீங்களா? ஐ மீன் லைக் இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாங்க ரோட்ல நின்னு நானே என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேன், அவன் அஜித் சார் ஃபேனு, சின்ன 10th 11th 12th வந்துட்டு அவன் பயங்கரமா நான் அசிங்கமாத்திட்டு எப்படா பேச தளபதி அப்படின்லாம் பேசி அவன் கூட பேசாம சண்டை போட்டு படம் ரிலீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் பேச மாட்டேன். அப்போ நான் காலேஜ் படிச்சது வந்து 2006 to 10 கரெக்டா அந்த 4 வருஷம் விஜய் சாருக்கு எல்லாமே போக்கிரி 2006ல ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் இயர். அப்போ ஒரு மாதிரி அவர் படம் ஹிட்னா நாம ஏதோ நானே படம் எடுத்து ஹிட்டான ஒரு ஃபீல்ல பார்த்தல அப்படின்னு. அடுத்த 3 வருஷம் கண்டினியூஸா எல்லாமே குருவி வில்லு என் காலேஜ் 4 வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு வாட்டி படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன வச்சு செய்வாங்க. நாங்க காலேஜ் போக மாட்டோம், ஒரு 2-3 நாள் காலேஜ் போக மாட்டோம். ஏன்னா போனா எங்கடா அவன் அப்படின்ற மாதிரி கேட்டு ஐயோ இவனுங்க தலையில நாங்க விஜய் ஃபேன்ஸ் குரூப்பா இருப்போம் காலேஜ்ல. எல்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு ஒருத்தர் நாளைக்கு எப்படா காலேஜுக்கு போறது இப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்ப எவனாவது படம் நல்லா இல்லைன்னு பேசினா நாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். படம் எங்களுக்குள்ள நாங்க பேசிப்போமே தவிர என்ன தளபதி டான்ஸை பார்த்தல அந்த பஞ்சு டைலாக பார்த்தல அந்த முட்டு கொடுத்து அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே ஓகே ரைட். சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஞானம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஓகே, மெச்சூரிட்டி தான். எக்ஸாக்ட். ஒரு இன்டர்வியூல வந்து வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பாரு, அது வரைக்கும் நான் வந்து பயங்கர ரஜினி சார் ஃபேனா இருந்தேன். நான் எப்போ தளபதி படம் பார்த்தனோ நான் வந்து ரஜினி ஃபேனா இருக்கணும்னு ஆசைப்படல, நான் மணிரத்னம் ஃபேனா மாறினேன். ஏன்னா அதோட கிராஃப்ட் எனக்கு பிடிச்சது. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் இதெல்லாம் தாண்டி ஒரு கிராஃப்டா ஓகே இவங்க வந்து ஒரு நடிப்புறாங்க, அதுக்கான கோடி ரூபாய் வாங்குறாங்க, அந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். அது எப்போ ஏற்பட்டு? நிறைய பேசுவோம். இப்போ நாங்கள் டைரக்ஷன் டீம்லேயே நிறைய பேசுவோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது இது சம்மந்தமாக பேச 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 வர புரிதல் தான். ஆமாம் கரெக்டு. இப்போ ஃபேனாக இருக்கும், அதனால என்ன ஐ மீன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்ம கிரேசியாக போகிறோம், அப்படி கிரேசியாக இருக்கிறது சரியா தப்பா. இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு தான். அதான் நிறைய இன்டர்வியூஸ்லும் சொல்லியிருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்து அடிபட்டிருக்கேன்னா நான் ஃபோன் பண்ணால் என் ஃப்ரெண்டு வருவானா இல்லை வேற அவங்க வருவாங்களா அப்படின்னு என் ஃப்ரெண்டு தான் வரப்போறான். அப்போ நான் அவங்களுக்காக இவங்க கூட சண்டை போடுறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, என்ஜாய் பண்றது படம் நல்லா தான் இருக்கு, படம் சண்டை போட்டு பேசாம இருக்கிறது இல்ல, அவனை அசிங்கமா திட்டுறது, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு நினைக்கிறது, அவனை ஹர்ட் பண்ணி பேசுறது, இல்ல வேற யாரையோ அசிங்கமா அவங்க குடும்பத்தையே திட்டுறது, இதெல்லாம் தப்பு. இதை தான் நான் சொல்றேன். Liking somebody, admiring somebody, being a fan for somebody, that is totally your call. I am nobody to comment on that. But உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு அகைன் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டு அது வேணாமே அப்படின்றது தான். ரைட் 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 நீட்லி புட். அண்ட் இதை தொடர்ந்து அடுத்து தம்பிராமையா சார் அந்த அது வந்து ரொம்ப இப்போ கரண்ட்ல வந்து பயங்கர எப்படி போகுது, அது எப்பயுமே டிபேட்டுக்குள்ளான ஒரு விஷயம் தான். அந்த ட்ரெஸ்ஸிங் பற்றி பண்ணுறது ஒன்று, நம்ம ஏன் நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அது என்னோட சுதந்திரம்னு பேசுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் யார் என்ன கேட்கறதுக்கு, அது என்னோட விஷயம், இல்லைன்னா உங்கள் பார்வையில் தப்பு இருக்குது, இதுக்கு நடுவில் நம்ம போக முடியாது, நீ ஏன் அங்கே பார்க்குற மூஞ்சை பார்க்க வேண்டியதானே நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஆமாம் கரெக்டாக நம்ம மூஞ்சி தான் பார்த்துருக்கணுன்ற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். உங்களுக்கு இந்த ஒரு கதை இதுவும் நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சிருந்த கதையா இல்லை இந்த ஹாட்ஸ்பாட் 2க்காக நீங்கள் லைக்? இல்ல இது ஹாட்ஸ்பாட் 2க்காக பண்ணது தான். இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். ஃபாரின்ல வந்து ஒரு அப்பா வந்து உண்மையாவே இதை பண்ணிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸே போட்டு போயிட்டார் ஈவெண்ட்டுக்கு. ஆமாமா, அவங்களோட பர்த்டே ஈவெண்ட்டுக்கு அந்த சின்ன ஷார்ட்ஸ் பிளவுஸ் மாதிரி டைட்டா பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங். அது தப்பு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா, ஆமா 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 உங்களுக்கு கம்ஃபர்டபுளா, கம்ஃபர்ட்க்கு ஈக்குவல் இஸ் கம்ஃபர்ட், அப்படி பண்ணா ஓகே. அண்ட் இது திஸ் இஸ் நாட், இது நிறைய தப்பா அவங்க அப்படி இது பண்ணாங்க. இது திஸ் இஸ் நாட் அபவுட் எப்படி சொல்றது கேர்ள் ட்ரெஸ்ஸிங் அப்புறம் அப்படி கிடையாது. இது இடம் பொருள் யாரா இருந்தாலுமே இடம். இப்போ நீங்க இன்டர்வியூக்கு ஏன் இப்படி ஷூ போட்டு ஷர்ட் போட்டு இப்போ நீங்க லுங்கி போட்டு இன்டர்வியூ பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? அகைன் தட்ஸ் யுவர் கால். உங்களை யாரும் பண்ண வேணான்னு சொல்ல போறது கிடையாது. அப்படி பண்ணா அது ஒரு ஸ்டைலா இருக்கும்.